வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று போட்ஸ்வானா நாட்டின் கேபரோன் நகரில் அந்நாட்டு அதிபர் திரு டூமா போக்கோவை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து சுகாதாரம், மருந்து உற்பத்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தின் கீழ் இந்தியாவிற்கு பரிசாக 8 சிறுத்தை புலிகளை போட்ஸ்வானா வழங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 2 நாள் பூட்டான் பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு இன்று பிற்பகல் புதுடெல்லி திரும்பினார். விமான நிலையத்தில் இருந்தே அவர் LNJP மருத்துவமனைக்கு நேரில் சென்று டெல்லி கார் குண்டுவெடிப்பில் காயமடைந்து சிகிச்சையில் உள்ளவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். குண்டுவெடிப்பை தொடர்ந்து உருவாகியுள்ள நிலவரங்கள் குறித்து இன்று மாலை புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய கூட்டம் நடத்தினார். இவ்வாண்டு தமிழகத்தில் இருந்து UPSC முதன்மை தேர்வு எழுதியவர்களில் 155 பேர் வெற்றி பெற்று இருப்பது மகிழ்ச்சிக்கு உரியது என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதில் 87 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசு பயிற்சி மையங்களில் பயிற்சி பெற்றவர்கள் என்பதும் குறித்து அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி நகரப்பகுதியில் இயங்கி வரும் எக்கோலஸ் ஆங்கிலேயஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் இன்று நடைபெற்ற பள்ளி அளவிலான அறிவியல் கண்காட்சியில் மழலையர் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் சுமார் 210 மாணவர்கள் தங்களின் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர். புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை PY01 DF வரிசையில் உள்ள வாகன பதிவு எண்களை வரும் 19ஆம் தேதி இணையதளம் மூலமாக ஏலம் விட இருக்கிறது. இன்று தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.